தீபிகா, அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 11 தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியலும் உத்தேச தொகுதி பட்டியலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. இதன்படி சைதாப்பேட்டை தொகுதியில் செந்தமிழன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த உத்தேச பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல திருப்பத்தூர் தொகுதியில் ஞானசேகரன் அமமுக வேட்பாளராக போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி தொகுதியில் ஏழுமலை, நாங்குநேரியில் இசக்கிமுத்து, ஓட்டப்பிடாரம் தொகுதியில் சுந்தர்ராஜன், பெரியகுளம் தொகுதியில் கதிர்காமு ஆகியோர் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல உத்தேச பட்டியலில் வெளியாகியுள்ள அந்த மற்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மதுரை வடக்கு தொகுதியில் டேவிட் அண்ணாதுரை போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. திருவையாறு தொகுதியை பொறுத்தவரை வேலு கார்த்திகேயன் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கிறார். காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை 40,000 வாக்குகளை வாங்கிய தேர்போகி பாண்டி இந்த முறை மீண்டும் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மேற்கு தொகுதியில் தொட்டியம் ராஜசேகர் போட்டியிடுவார் என உத்தேச பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல டிடிவி தினகரனின் சொந்த ஊரான மன்னார்குடி தொகுதியில் எஸ் காமராஜ் வேட்பாளராக போட்டியிடுவார் என்றும் அதற்கு விருப்பம் தெரிவித்து அவர் இந்த மனு தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் அமமுக தரப்பில் போட்டியிட உள்ள 11 தொகுதிகளும் அதனுடைய வேட்பாளர்களின் பட்டியலும் உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அந்த உத்தேச பட்டியலின்படி மன்னார்குடியில் எஸ் காமராஜ், திருச்சி மேற்கு தொகுதியில் தொட்டியம் ராஜசேகர், காரைக்குடியில் தேர்போகி பாண்டி, திருவையாறு தொகுதியில் வேலு கார்த்திகேயன், மதுரை வடக்கு தொகுதியில் டேவிட் அண்ணாதுரை ஆகியோர் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக அந்த உத்தேச பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை தொகுதியில் செந்தமிழன் வேட்பாளராக போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூரில் ஞானசேகரன், பூந்தமல்லி தொகுதியில் ஏழுமலை, நாங்குநேரி தொகுதியில் இசக்கிமுத்து, ஓட்டப்பிடாரம் தொகுதியில் சுந்தர்ராஜன் ஆகியோர் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதாக அந்த உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ள அந்த உத்தேச பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டையில் செந்தமிழன், திருப்பத்தூரில் ஞானசேகரன், பூந்தமல்லியில் ஏழுமலை, நாங்குநேரி தொகுதியில் இசக்கிமுத்து, ஓட்டப்பிடாரம் தொகுதியில் சுந்தர்ராஜன் ஆகியோர் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மதுரை வடக்கு தொகுதியில் டேவிட் அண்ணாதுரை, திருவையாறு தொகுதியில் வேலு கார்த்திகேயன், காரைக்குடி தொகுதியில் தேர்போகி பாண்டி, திருச்சி மேற்கு தொகுதியில் தொட்டியம் ராஜசேகர், மன்னார்குடி தொகுதியில் எஸ் காமராஜ் ஆகியோர் அந்த உத்தேச பட்டியலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கும் வேட்பாளர்களாக அமமுக தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 11 தொகுதிகளும் அதில் உள்ள வேட்பாளர்களும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. இன்னும் வேட்புமனு தாக்கல் தொடங்காத சூழ்நிலையில் அங்கு இந்த 11 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. சைதாப்பேட்டையில் செந்தமிழன், திருப்பத்தூரில் ஞானசேகரன், பூந்தமல்லி தொகுதியில் ஏழுமலை, நாங்குநேரி தொகுதியில் இசக்கிமுத்து, ஓட்டப்பிடாரம் தொகுதியில் சுந்தர்ராஜன், பெரியகுளம் தொகுதியில் கதிர்காமு ஆகியோர் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக அந்த உத்தேச பட்டியலில் உள்ள 11 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல், விருப்பம் தெரிவித்துள்ள வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இது அதிகாரப்பூர்வ பட்டியல் அல்ல. ஆனால் இந்த பட்டியலில் விருப்பம் தெரிவித்து அந்தந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அமமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை தொகுதியில் ஏற்கனவே அந்த கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகியான செந்தமிழன் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதே போல டிடிவி தினகரனின் சொந்த ஊரான மன்னார்குடி தொகுதியில் எஸ் காமராஜ் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கிறார். காரைக்குடி தொகுதியில் தேர்போகி பாண்டி போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கிறார். மதுரை வடக்கு தொகுதியில் டேவிட் அண்ணாதுரை, திருச்சி மேற்கு தொகுதியில் தொட்டியம் ராஜசேகர், திருவையாறு தொகுதியில் வேலு கார்த்திகேயன் ஆகியோர் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக அமமுக சார்பில் போட்டியிடும் 11 தொகுதிகளின் உத்தேச பட்டியலில் உத்தேச வேட்பாளர்களின் விவரம் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபிகா.